இத்தனை நாள் நம்ம வீடியோஸ்ல பார்த்துருந்துருப்பீங்க. ஆந்தை, கழுகு, வேற என்னது, வாத்து, சிங்கம், புலி, யானை, சுவாரஸ்யத்தின் உச்சம், இதெல்லாம் விலங்குகள், பறவைகளை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல இதுக்கு ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு ஒரு உயிரினத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுதான் கொசு. அந்த கொசுல சுவாரஸ்யங்கள் இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்கு. நான் கூட இருக்குன்னு தான் சொன்னேன், பட் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்டே கேட்டுருவோம், அப்படி என்ன நிறைய இருக்கு. என்ன இருக்குன்னா, முதல்ல ஆண் கொசு நம்மளை கடிக்கவே கடிக்காது. ஆண் கொசுக்கள் பூந்தேனை தான் குடிக்கும், ரத்தத்தை குடிக்கவே குடிக்காது. அது நமக்கு கடிக்கிறது பூராமே பெண் கொசு மட்டும்தான். அதுலயும் குறிப்பா கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண் கொசுக்கள் மட்டும்தான் நம்மளை கடிக்கும். மனித வாழ்க்கையில தான் பெண்ணுக்கு ஆண்களை பிடிக்க மாட்டேங்குது, ஆனா கொசு வாழ்க்கையில பெண் கொசுக்கு மனிதர்களை பிடிக்குது. பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த மாதிரி பண்ணுதுன்னா, இப்ப ஆண் கொசு இருக்குல்ல, அது பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாய் அமைப்பே நம்மளுடைய தோலெல்லாம் துளையிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு அது இந்த செடியில இருக்கக்கூடிய அந்த அந்த இது இருக்குல்ல, இலை, அதுல இருக்கக்கூடிய சாறு, தண்டுல இருக்கக்கூடிய சாறு, இதெல்லாம் தான் குடிச்சு உயிர் வாழும். அதுக்கு சக்கரை சத்து கிடைச்சா போதும், அது பறக்கிறதுக்கு ஆற்றல் தேவைப்பட்டா போதும். அதே மாதிரிதான் பெண் கொசுவும் கூட அந்த மாதிரி பூந்தேனை குடிச்சுதான் உயிர் வாழும். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, இந்த இனச்சேர்க்கைன்னு ஒண்ணு நடக்குது இல்ல, மேட்டிங். அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் கொசுவினுடைய முட்டை உருவாக்குறதுக்கு புரோட்டீன் தேவை, அதுக்கப்புறம் அயன், இரும்பு சத்து தேவை. இது ரெண்டுமே ரத்தத்துலதான் அதிகமா இருக்கும். அதனால இந்த கொசுக்கள் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை தேடி வருது. இப்ப நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, கர்ப்பமா இருந்தா மாங்காய் சாப்பிடணும். அந்த மாதிரி பெண் கொசுக்களுக்கு இந்த முட்டை உருவாகுற நேரத்துல ரத்தம் குடிக்கணும்ன்ற வெறி வரும். அதனாலதான் அது அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். அதனாலதான் அது நம்மகிட்ட ரத்தத்தை குடிக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது நம்மளை மட்டும் கடிக்கல, ரத்தம் எதுக்கெல்லாம் ஹீமோகுளோபின் உள்ள ரத்தம் இருக்கோ அத்தனை உயிரினத்தையும் கடிக்கும். சின்ன சின்ன பள்ளியில ஆரம்பிச்சு ஓணான்ல இருந்து தவளை, பாம்பு அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினங்களையும் அதை கடிக்க. சரி, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பெண் கொசு இதை கடிக்குதுன்ட்டு, இதுக்கு இது மேலதான் ஆசை இருக்கா? ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு மாங்காய் சாப்பிடணும்னு இருக்கு, பட் அவங்களுக்கு வேற ஆசைகளும் இருக்கு, லைக் சாம்பல் சாப்பிடணும்னு சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இதுக்கு கொசுக்கு இப்படிதான் இருக்கு. கொசுக்கு ஏன் அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இருக்குன்னா, அது இருந்தாதான் இப்ப முட்டையோடைய ஓடு உறுதியா இருக்கிறதுக்கு இரும்பு சத்து தேவை. அதே மாதிரி முட்டைக்குள்ள அந்த உயிர் நல்லா உருவாகிறதுக்கு, அந்த முட்டையை முழுசா உருவாகிறதுக்கே புரோட்டீன் தேவை. சோ இது ரெண்டும் தேவைப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அந்த ரத்தம் அப்படின்றதுதான் தேவை அப்படின்ற உணர்வு வருது. அதனாலதான் அது நம்மளை கடிக்க வருது. வேற எதுலயும் கிடையாது. வேற எதுலயுமே கிடையாது. நீங்க நினைக்கலாம் அப்ப புரோட்டீன் வேற இருக்கு, ஆனா இதனுடைய வாய் அமைப்பு ஒரு விஷயத்தை உறிஞ்சுற மாதிரி தானே இருக்கு. இப்ப கொசுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை உறிஞ்சுதான் குடிக்கும். அப்ப அதுக்கு ஈஸியா ரெடிமேட்டா எது கிடைக்கும்னா ரத்தம் தான் கிடைக்கும். அதனாலதான் கொசுக்கள் ரத்தத்தை குடிக்குது. சோ இது பண்ணுது. இன்னொன்னு என்னன்னா, கொசுக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விடுற மூச்சு காத்து இருக்குல்ல, அதனுடைய வாசனையை வச்சே கண்டுபிடிச்சு நம்மகிட்ட வந்துரும். இப்ப இருட்டா இடம் இருக்கு, அந்த இருட்டுல நம்மள கரெக்டா தேடி வரும். நைட்ல மட்டும் ஏன் கொசு கடிக்குது? அது இதனாலதானா, மூச்சு விடுறதுனால? நம்ம மூச்சு விடுறது அப்படின்னு நைட்டு மட்டும் ஏன் கொசு கடிக்குது அப்படின்றது கிடையாது. நைட்டு கடிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. முக்கியமா அந்த தட்பவெப்பநிலை அது காரணம். பகல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வெப்பத்துல நம்மளே வாழ முடியல, கொசு எப்படி வெளியே இது பண்ண முடியும்? சோ அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இரவு நேரத்துல இருக்கட்டும், பகல்ல எப்பவா இருந்தாலும், இப்ப வீட்டுல இருட்டா இருந்தா அப்ப கொசு வரும், கவனிச்சிருக்கீங்களா? சோ இப்ப நம்ம மூச்சு விடுறோம்னா, நம்ம மூச்சு காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அந்த கார்பன் டை ஆக்சைடு போய் காத்துல கலந்து அது கிட்டத்தட்ட 75 அடிக்கு அந்த பக்கம் கொசு இருந்தா கூட அந்த கொசுக்கு அந்த வாசனை தெரிஞ்சிடும். தெரிஞ்சு எந்த பக்கம் இருந்து வாசனை வருதோ அந்த பக்கம் நோக்கி ஃபர்ஸ்ட் அது வர ஆரம்பிக்கும். ஏன்னா அதனுடைய பார்வை திறன் பொறுத்த வரைக்கும் 15 அடியில இருந்து வெறும் 30 அடிக்கு தான் அவ்வளவுதான் தெரியும். ஆமா, ஆனா 75 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிற கொசுக்கு நம்ம இங்க இருக்கிறோம்னு எப்படி தெரியும்னா, நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. சரி, அது எப்படி அதுக்கு கனெக்ட் ஆகுது? கார்பன் டை ஸ்மெல் பண்ணுதா இல்ல எப்படி? ஆமா, அதனுடைய கண்ணுக்கு மேல 2 ஆண்டனி அப்படின்னு சொல்லி உணர் கொம்புகள் இருக்கும். அதுக்கு இந்த வாசனை உணரக்கூடிய தன்மை இருக்கு. ஆண்டனாவோட வேலை இதுதான். ஆமா, அப்ப அந்த கொசுக்களுக்கு இப்ப ரத்தம் தேவை. அதே நேரத்துல ரத்தம் எங்க கிடைக்கும்னு பார்த்தா, அந்த கொம்புகள்ல இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அந்த இது போய் அந்த அந்த உணரக்கூடிய தன்மை இருக்கிறனால அது கிடைச்ச உடனே, அப்ப இந்த பக்கம் மனுஷங்க இருக்காங்க போல, இந்த பக்கம் இருந்துதான் அந்த கார்பன் டை ஆக்சைடு வருது அப்படின்னு சொல்லி அதை நோக்கி வர ஆரம்பிக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்ப இப்படி
2 கொம்புகள் இருக்குன்னு வைங்களேன், இந்த பக்கம் காத்தடிக்குதான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் தள்ளும், எந்த பக்கம் தள்ளுதோ அப்ப இந்த பக்கத்துல இருந்து காத்தடிக்குது. அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட வாசனையை அது உணர்ந்து அது அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பக்கத்துல வர 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 கொஞ்சம் அது வந்து ஒரு 30 அடி நெருங்கின உடனே மனுஷங்க எங்க இருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிச்சோம். அப்ப தெரியாது, இருட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா, அப்ப நம்மளுடைய உடல் வாசனை, உடல் வெப்பம் அதை அது வந்து உணரும். குறிப்பா வந்து அதிகமா யார் உடம்புல வந்து பாக்டீரியா சுரந்து யாருடைய உடம்பு பேட் ஸ்மெல் வந்து அதிகமா அடிக்குதோ அவங்களுடைய உடல் அந்த வாசனை வந்து கொசுக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு அது வந்து வரும். அதனாலதான் குப்பைகள் அதிகமா இருக்கா? ஆமா. இப்ப ஒரு டவுட் வரலாம், இப்ப கொசுக்கள் வந்து சில பேரை அதிகமா கிடைக்கும். ஆமா, ஒரு சில பேரை கரெக்டா, அதாவது இப்போ நம்ம வீட்லயே ஒண்ணு இருக்கும், நம்ம இங்க படுத்திருப்போம், அம்மா இங்க படுத்திருப்பாங்க, நம்மள கடிக்காது ஆனா அம்மாவை கடிக்கும். அது ஏன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. குறிப்பா அந்த O பாசிட்டிவ் பிளட் அது வந்து அந்த இதுக்கு வந்து பிடிக்கும். அது எப்படி O பாசிட்டிவ்னு அவங்களுக்கு தெரியும்? O பாசிட்டிவ்னு அதுக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்மெல்லு, அதனுடைய அந்த தன்மை இருக்குல்ல, ரத்தத்தோடைய தன்மை கொஞ்சம் மாறும். சோ அந்த டேஸ்ட் அதுக்கு பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெறும் தண்ணி இருக்கு, இளநீ தண்ணி இருக்கு, ரெண்டுமே பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கு. இப்ப எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, பெரும்பாலான நபர்கள் இளநீ பிடிக்கும். அது ஏன் இளநீ பிடிக்கும் அப்படின்னா, ஸ்வீட், அந்த டேஸ்ட், அந்த மாதிரி இந்த O பிளட் உள்ள ரத்தம் வந்து அதுக்கு வந்து பிடிக்கும். சரி, 2 பேத்துக்குமே ஒரே பிளட்டா இருந்தால் அப்ப என்ன நடக்கும்னா, அது வந்து ட்ரெஸ், இப்ப உங்க உடல் வெப்பம், ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துக்குவோம், அதுக்கு வந்து டார்க் கலர் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது கண்ணு தெரியும். அப்ப ஆமா, கண்ணு தெரியும் அப்படின்றத விட, நான் சொன்னேன்ல 30 அடி இருந்தா வந்து பாத்துரும் அப்படின்னு, அது பார்க்கும். ஆனா அது எந்த மாதிரி பார்க்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து கருப்பு கலர் தெரியும், டார்க் ப்ளூ தெரியும், டார்க் கிரீன் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி கலர் வந்து அதுக்கு வந்து தெரியும். ஒரே ஒரு டவுட், நீங்க சொல்ற கலர் ஓகே, நைட்ல நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் கொசுக்கு எப்படி தெரியும்? நமக்கே நைட்ல கண்ணு தெரியாது. அது எப்படி தெரியும்னா, நான் சொன்ன அந்த உடல் வாசனை, இன்னொன்னு உடல் வெப்பம். இப்ப உங்களுடைய உடல் வெப்பத்தை என்னால உணர முடியாது, தொட்டு பார்த்தாதான் உணர முடியும், கரெக்டா? ஆனா கொசு அப்படி கிடையாது. கொஞ்சம் தூரத்துல இருந்தே மனுஷங்க எங்க இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து உணர முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம எனி டைம் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு தான் இருக்கும். அப்ப அது எங்க ஹெவி ஆக ஆரம்பிக்கும், நமக்கு பக்கத்துல வர வர தானே அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய வாசனை ஹெவி ஆகும். சோ அதை வச்சு நம்ம இங்க இருக்கோன்றத அது வந்து தெரிஞ்சுக்கும். இப்ப எந்த கலர் ட்ரெஸ் போட்டா கொஞ்சம் தப்பிக்கலாம்னா, ஒயிட் கலரு, லைட் மஞ்சள், லைட் கிரீன், சொந்த மாதிரி ட்ரெஸ், ஒரு மாதிரி லைட் கலர் ஷேட்ல இருந்தா தப்பிச்சிடலாம். லைட் கலர் வந்து வெப்பத்தை உள்வாங்காம வெப்பத்தை வெளியே தான் விடும். அதனாலதான் வெயில் காலத்துல லைட் கலர் ட்ரெஸ் போட சொல்றாங்க. பிளாக் கலர் வந்து வெப்பத்தை உறிஞ்சும். இப்ப டார்க்கா கலர்ல உள்ளவங்களுக்கு வந்து உடல் வெப்பம் வந்து வெளியவும் போகாது, வெளியே இருந்து வெப்பம் உள்ளவும் போயிட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த வெப்பத்தை வச்சும் கொசு வந்து கண்டுபிடிச்சு ரொம்ப சீக்கிரமா அது வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது. அதனாலதான் இப்ப 2 காரணம் சொன்னேன். ஒண்ணு வந்து பிளட், அதை விட்டுருங்க, அது 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தா. அதுக்கப்புறம் ட்ரெஸ், உடல் வெப்பம். இது யாருக்கு வந்து உடல் வெப்பம் ஜாஸ்தி இருக்கு, பேட் ஸ்மெல் யார் உடம்புல அடிக்குது, அதே சமயம் யார் உடம்பு வந்து கரெக்டா அதுக்கு தெரியுது, பிளாக் கலர்ல அந்த மாதிரி அதோடைய கண்ணுக்கு தெரியுதோ அதை நோக்கி வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் நீங்க நான் இருக்கோன்னு வைங்க. நான் வந்து இப்போ ஒயிட் கலர் போட்டு நீங்க வந்து டார்க் ப்ளூ போட்டிருக்கீங்கன்னா, அங்க இருந்து கொசு வாசனையை மோப்பம் பிடிச்சி வரும்போது என்ன பார்த்தா அதுக்கு ஒரு மாதிரி கண்ணு உறுத்தும் அந்த ஒயிட் கலர். ஆனா அந்த கார்பன் டை ஆக்சைடை நீங்க தான் ரிலீஸ் பண்றீங்கன்றது அதுக்கு தெரிஞ்சிருச்சா? தெரியும். தெரிஞ்சாலும் எது அதுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி பார்க்கும். எந்த கலர் அதுக்கு கரெக்டா தெரியுதோ, இவன் தான் நல்லா நமக்கு தெரியும், அப்ப இவன்ட்ட இருந்தே நம்ம குடிச்சுக்கோம் அப்படின்னா கொசு வந்து உங்களை கடிக்குது. ஸோ இதுதான் வந்து டிஃபரெண்ட். அதனால இந்த கலர் போட்டா கொசு கடிக்கவே கடிக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, நீங்க ஒயிட் போட்டாலும் சரி, வேற என்ன பளபளப்பா போட்டாலும் கடிக்கதான் செய்யும். ஸோ அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா ஒருத்தர் பிளாக், இன்னொருத்தர் ஒயிட்னா பிளாக் போட்டிருக்கிறவங்க லைட் கலரை மேக்ஸிமம் அட்டாக் பண்ணாது. ஆமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த உலகத்துல மனுஷங்க எத்தனையோ காரணத்தினால நிறைய பேர் இறந்து போறாங்க. சிங்கம், புலி, யானை. ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் சீரியல் கில்லர் வந்து கொசு. கொசுனால ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் மனிதர்கள் வந்து இறந்து போறாங்க. அவ்வளவு விஷம் உள்ளதா கொசு? விஷம் உள்ளது அப்படின்னு சொல்றதை விட அது பரப்பக்கூடியது. அதனால மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா அப்படின்னு நோய் வருது இல்ல, அது கடிச்சா சும்மா கடிச்சு
அடிச்சுட்டு போகாது, வைரஸ் கிருமி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடம்புல செலுத்திட்டு போகுது. ஸோ அதனால நிறைய பேர் இந்த நோய் வாய்ப்படுறாங்க. அந்த நோயினால எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இறந்து போறாங்க. இது இப்போ ஒண்ணு சொல்லலாமா, ஒண்ணு கேட்கிறேன். அதாவது இப்ப நல்லா நார்மலா இருக்கிறவங்களுக்கு தானே இது அஃபெக்டா? நார்மல்னு சொல்லல, ஒரு மாதிரி வீக்கா இருக்காங்க. ஏன்னா இப்ப கொசுன்றது 2 பேர்த்தையுமே கிடைக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு அந்த இழப்பு வராது, வீக்கா இருக்கிறவங்களுக்கு தானே வருது. அப்படி சொல்ல முடியாது. வீக்கா இருக்கிறவங்களுக்கு மட்டும் வரும்னு இல்லை, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மலேரியா எதிர்க்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னு வைங்களேன், அப்ப அவங்க இறந்து போயிடும். அப்ப இம்யூனிட்டி சிஸ்டம் தான் மேஜர் ரோல். சிஸ்டம் வந்து மேஜர் ரோல் இருந்தா கூட இப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட டெங்கு வந்தா சில நேரம் இறந்து போய் நான் கவனிச்சிருக்கேன். சில பேர் வீக்கா தான் இருப்பாங்க, டெங்கு வரும், ஆனா அதுல இருந்து தப்பிச்சு வந்தும் பார்த்திருக்கேன். அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து ட்ரீட்மெண்ட், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்குது, அவங்க எந்த அளவுக்கு அடுத்து பத்திரமா இருக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் பொறுத்து இருக்கு. இப்ப இந்த கொசுக்கள்லாம் இருக்குல்ல, இந்த கொசுக்கள்னால இவ்வளவு உயிரிழப்பு நடக்குது. அது காரணம் வந்து இந்த தண்ணி தேங்குறது, சுத்தமா வச்சுக்காம பிளாஸ்டிக் கவர், ஆமா, அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணாலே அது முட்டை இடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாம போகும். ஒரு கொசுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முறைக்கு 100 முட்டையில இருந்து 200 300 முட்டை வரைக்கும் கூட. 300 முட்டையும் கொசுவா மாறுமா இல்ல? ஆமா, கொசுவா மாறிடும். அது வந்து கிட்டத்தட்ட மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கொசு வாழ்நாள்ல 5 முட்டை போடும், 5 முறை முட்டை போடும். அப்ப கிட்டத்தட்ட 1000 முட்டை ஒரு கொசு போட்டோம்னா யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு அடிச்சாலும் அது புதுசா உருவாகி வந்துட்டே தான் இருக்கும். அப்ப அதை ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்தணும்னா குப்பைகளை கட்டுப்படுத்தணும். ஸோ இது அதுக்கப்புறம் இந்த கொசுக்கள்லயே ரொம்ப சுவாரஸ்யமானது என்னன்னா, இவைகள் எல்லாமே வந்து டைனோசர் காலத்துல இருந்தே வாழக்கூடியது. இல்ல புரியல, டைனோசர் காலத்துல இருந்து கொசு இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா பட்ட டைனோசர் அழிஞ்சிருச்சு, கொசு ஏன் அழியல? கொசு ஏன் அழியலன்னா, கொசுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. கொசுக்கு தேவை பூந்தேனு, அது அந்த காலத்துல இருந்தே கிடைக்குது. பூந்தேன் கிடைக்கலன்னா செடி தண்டு. அந்த காலத்துல நம்ம மனிதர்கள் இல்லையில, அந்த பெண் கொசு மனிதர்களை சாப்பிட்டு தானே முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இல்லையே, அந்த காலத்திலேயே வந்து பள்ளி இருந்தது, மத்த பாலூட்டிகள் இருந்தது, எலி இருந்தது, நாம பார்த்திருக்கோம்ல. அதை கடிச்சு உயிர் வாழும்ல. அதுக்கு தேவையே ரத்தம் தானே. மனுஷங்களுடைய ரத்தம் தான் தேவை, ரத்தம் தேவை, அவ்வளவுதான். ஸோ அதனால அந்த காலத்துல அந்த 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த கொசுக்களானது இன்னைக்கு வரைக்கும் வாழுது. இன்னும் சொல்ல போனா பரிணாம வளர்ச்சி அடையாம அப்படியே அந்த காலத்துல எப்படி இருந்ததோ கொசு அப்படியே தான் இந்த காலத்துலயும் இருக்கு, பெருசா உருவ அமைப்புல எந்த மாற்றமும் இல்லாம. சரி, இப்ப 20 கோடி ஆண்டுகளா இருக்கு, கரெக்ட் தானே? 20 கோடி ஆண்டுகளா இல்ல 20,000 ஆண்டுகளா? 20 கோடி ஆண்டுகளா இருக்குன்றீங்களே, இது எப்படி நம்புறது? இது எப்படி நம்புறதுன்னா, இதுக்கு நிறைய ஆதாரம் கிடைச்சிருக்கு. முதல் ஆதாரம் வந்து ஆம்பர் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துல இருந்து பிசின் வெளியே வரும். அந்த பிசின் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது கல்லா மாறும், அதாவது ஒரு மாதிரி கெட்டியா மாறிடும். அது வந்து அதுக்கப்புறம் அந்த மரம் வந்து வயசாகி இறந்து போய் மண்ணோடு மண்ணா போயிடும். அப்ப அந்த மண்ணுக்குள்ள அந்த தண்டுலாம் புதையும் போது இந்த ஆம்பர் வந்து அப்படியே கல்லா மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், அதாவது அந்த பிசின் வந்து கல்லா மாதிரி அப்படியே புதஞ்சு போயிடும். இப்ப அந்த பிசின் கல்லா மாறிச்சு இல்ல, அதுதான் ஆம்பர் அப்படின்றது. அந்த காலத்துல வாழ்ந்த கொசுக்கள் வந்து தெரியாதனமா அந்த தண்டுல இருந்து இதை குடிக்கிறேன்னு வந்து உட்காரும் போது அந்த பிசின் மேல உட்காந்துருச்சுன்னா அதனால அடுத்து பறக்க முடியாது. ஏன்னா அது பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு அதுலயே இறந்து போகுது. இறந்த உடனே அதுக்கு மேலேயே அந்த பிசின் வந்து அப்படியே அடைச்சு லேயர் மாதிரி மூடிடும், ஒரு கண்ணாடி நேச்சுரல் கிளாஸ் மாதிரி மூடிடும். மூடினதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஆக்சிஜனும் போக முடியாது, அதனால பாக்டீரியாவும் உருவாக முடியாது, அந்த உடம்பு அழிஞ்சு போகாது, அப்படியே இருக்கும். பிளஸ் அந்த பிசின் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இந்த ஒரு கொசுக்களினுடைய ஈரப்பதத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். ஸோ ஒரு மாதிரி நேச்சுரல் மம்மியாவே அது உருவாகி அப்படியே அதனுடைய எக்ஸோஸ்கெலட்டன்லாம் அப்படியே அந்த ஆம்பருக்குள்ள வந்து இருக்கு. இப்ப அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து இருக்காங்களா, ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க வந்து மண்ணை தோண்டி அந்த காலத்து மரத்தை எடுத்து பார்க்கும்போது 20 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய மரத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஆம்பர்ல கொசுக்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கொசுக்களினுடைய ரத்தம்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் பரிசோதனை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆச்சரியமான தகவல்கள் என்னன்னா, இந்த கொசுக்கள் டைனோசர்களையே கடிச்சிருக்கு. டைனோசர்களை கடிச்சு கூட இந்த கொசுக்கள் வந்து உயிர் வாழ். டைனோசரை கடிச்ச கொசு நம்ம எல்லாம் எம்மாத்திரம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டைனோசர்களினுடைய தோல் பயங்கர தடிமனா இருக்கும். இப்ப நம்ம தோலை தொலைச்சா ஈஸியா ரத்தம் குடிச்சிடலாம், ஆனா டைனோசர்களினுடைய தோல் வந்து தடிமனா. டைனோசரோட தோல் தடிமனா, யானையோட தோல் தடிமனா? டைனோசருடைய தோல் தான் வந்து ரொம்ப தடிமனா இருக்கும். அப்படி இருந்தா கூட அதனுடைய கண்ணு பகுதி, மூக்கு பகுதி, காலினுடைய இடையில அந்த இடத்துல எல்லாம் மெல்லிசா இருக்கும் தோல். அதனால அந்த இடத்த அந்த வீக்னஸ் தெரிஞ்சு அங்க போய் கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, கொசுக்களினுடைய அந்த கூர்மை
கூர்மை வந்து அந்த காலத்துல இன்னும் தடிமனா இருந்திருக்கு, ரொம்ப பலமா இருந்திருக்கு. இந்த காலத்துல கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்கு. எப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம மனிதர்களினுடைய பற்கள் அந்த காலத்துல கூர்மையா இருக்கும், கறியை கிழிச்சு சாப்பிடுறதுக்கு. இப்ப நம்ம வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சோடனே தட்டையாயிருச்சு. அந்த மாதிரி அந்த கொசுக்களுக்கும் வந்து இப்ப நம்ம ரத்தத்தை தானே ஈஸியா குடிக்குது, அதனால அவ்வளவு தடிமண்ணா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இப்ப வந்து மாறி இருக்கு. சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த கொசுக்கள் ரொம்ப முக்கியமா நம்மளை கடிச்சா நமக்கு தெரியாது, அது கடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அது ஏன் அந்த இடத்துல வீக்கம் வருது. அந்த இடத்துல ஏன் வீக்கம் வருதுன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தான், அந்த இடத்துல அலர்ஜி மாதிரி. அது எப்படின்றத சொல்றேன். இப்போ ஒரு கொசு வந்து உங்களை கடிக்குதுன்னு வைங்களேன், கொசுக்கு வந்து அதுக்கு வந்து ஸ்டைலட்ஸ் அப்படின்னு சொல்லி 6 கூர்மையான இது இருக்கும், ஊசி மாதிரி. நீங்க பாக்குறது வந்து ஒன்ன வச்சுதான் குத்தும் அப்படின்னா உண்மை கிடையாது. உண்மை அது கிடையாது, 6 இருக்கு. 6ல ஃபர்ஸ்ட் 2 வந்து மேண்டிபிள்ஸ் அப்படின்னு. அது என்ன பண்ணுன்னா ஒரு தோலை இப்படி குத்தி 2ஆ கிழிக்கும். 2 இருக்கும், அந்த 2 இப்படி கிழிச்சு அதாவது இப்படி அறுத்து விட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 மேக்ஸிலி அப்படின்னு, அது வந்து இப்படி கிழிச்சது இல்ல, அந்த ஓட்டை வந்து அடைக்காம இருக்க இப்படி வந்து கிரிப் மாதிரி இப்படி திறந்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் 5வது வந்து இருக்கும் ஹைப்போஃபிரான்ஸ் அப்படின்னு சொல்லி, ஃபேரிங்ஸ் அப்படின்னு, ஹைப்போஃபேரிங்ஸ் அப்படின்னு. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து ஒரு சலைவாவை எச்சில வந்து உள்ள செலுத்தினது. அந்த எச்சில்ல என்ன இருக்கும்னா அனஸ்தீசியா ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்படின்னா அந்த இடத்த மரத்து போக வைக்கிறது. சோ அது டக்குன்னு இது நடக்கும். 2 நாள வந்து அதை வந்து திறக்கும், இன்னும் 2 நாள் அதை டக்குன்னு பிடிச்சுக்கும், இன்னொரு நாள் உள்ள வந்து கடைசி இருக்கக்கூடிய 6வது ஊசி அதை வச்சுதான் ரத்தத்தை வந்து பிடிக்கும். இப்ப அந்த நேரத்துல நமக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய உடம்பு அந்த சலைவா வந்து உள்ள போன உடனே மூளைக்கு சிக்னல் கிடைச்சு அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு இது வந்து உள்ள வந்திருக்குன்னு சொல்லி அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனா அந்த இடம் வந்து அப்ப அந்த அனஸ்தீசியா போட்டா நமக்கு அந்த ஒரு செகண்ட் மறந்து போயிடும். அந்த அனஸ்தீசியா இந்த இதுக்கும் கொசுக்கும் இதாகும். ஆமா, அந்த கொசுவினுடைய எச்சில்ல இருக்கு. அதுதான் வந்து செலுத்திட்டு ரொம்ப உஷாரா கடிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது, கடிச்சிட்டு அது பறக்கும்போது நமக்கு தெரியும் கொசு கடிச்சிருச்சுன்னு. சோ அதனாலதான் இந்த மாதிரி கொசு பத்தின பல சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அது அடுத்தடுத்து அதனுடைய வாழ்க்கையின் முறையில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இதுவே நல்ல கொசுவா கெட்ட கொசுவான்னு தெரியல. பெண்களுக்கு பிடிக்குது வாழுப்பான்னு வாழவும் முடியாது, உசுரை எடுக்குது போப்பான்னு துரத்தவும் முடியாது. மொத்தத்துல கொசு கடிச்சா இருந்தா இப்ப கூட வீடியோ எடுக்கலே கொசு கடிக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் கொசுவை பத்தின சுவாரஸ்யங்கள் நல்லா தான் இருக்கு. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு இருக்கு, இந்த வீடியோல விட்டுருப்பேன். பட் அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.